திருமணமான ஒருத்தரோட போயிட்டு நீங்க ரிலேஷன்ஷிப்காக இவ்வளவு குளறுபடிகளை அந்த குடும்பம் என்ன ஆனிச்சு, அந்த பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளோட நிலை என்ன, அவர்கள் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, நம்ம இங்க உட்காந்து சுலபமா பேசலாம். அவர் பேரை சொல்லி சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது ரொம்ப சுலபம். ஆனா அவங்க சரௌண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவரு தப்பு பண்ணதுக்காக அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பெண்மணிக்கும் ஏற்கனவே திருமணமா இருக்கிறதா கேள்வி, விவாகரத்தா இருக்கு, பிள்ளையும் இருக்கு. அப்ப அந்த பிள்ளையோட நிலை என்ன? ஏன்னா இன்னைக்கு இந்த போன் பயன்பாடுங்கிறது சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வகுப்பறையில கூட அவங்க போய் 2 கேள்வியை கேட்டா அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி பாதிக்கப்படும், சென்சிட்டிவான விஷயங்க இது. இதை ரொம்ப புலனாகிதம் மற்றவங்க வீட்டு பர்சனலை பத்தி பேசுறதுல கிடைக்கிற ஒரு இன்பம் இந்த எல்லாருக்குமே சொல்றேன், அது எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். அது அவரோட குடும்ப விஷயமா இருந்தா சட்டப்படி போகட்டும். சட்டம் அதற்கான தண்டனையை கொடுக்க போது அது மூலமாக என்ன தீர்வோ அந்த குழந்தைக்கு அவர் தான் கடைசி வரைக்கும் செய்யணுங்கிறதும் சட்டத்துல இருக்கு. அவங்கள வேணா மறுக்கலாம், குழந்தையை மறுக்க முடியாது. இதெல்லாம் இருக்கு. இதை இன்னும் எல்லாருமே இப்ப இதோட நம்ம நிறுத்திக்கணுங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன்.